Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் பகுதியில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்கும் கஞ்சா கடத்திய 2 சிக்கினர். தியாகதுர்கம் நகரில் உள்ள மலையம்மன் கோயில் பகுதியில் கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த 2 பிடிப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்து 10 கிலோ கஞ்சா, 2 சக்கர வாகனம் மற்றும் கார் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. காய்கறி விற்பனை செய்யப்படுவது போல் கஞ்சா விற்பனை செய்யப்படும் நிலையில் போதைப் பொருட்களை எப்போதுதான் ஒழிப்பீர்கள் முதல்வரே என்று ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே 575 கிராம் போதைப் பொருளை பதுக்கி வைத்திருந்த 3 பேர் பிடிபட்டனர். அருமன்கோணம் பகுதியில் 3 நபர்களிடம் 350 கிராம் கஞ்சா மற்றும் 225 கிராம் மெத்தபெட்டமின் போதைப் பொருள் இருந்தது தெரியவந்தது. அவற்றை பறிமுதல் செய்ததுடன் கேரளாவைச் சேர்ந்த ஹெசால், சிகாந்த் பைசி மற்றும் குலசேகரத்தைச் சேர்ந்த சாஜி ஆகியோர் பிடிபட்டனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியானது தமிழகத்தை போதை மாநிலமாக மாற்றிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக 19 கிலோ கஞ்சா கடத்தி வந்த ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர் பிடிபட்டார். மிதுன்குமார் செட்டி ராமேஸ்வரம் செல்லும் ரயில் வந்தபோது உலர் பச்சை நிறத்தில் உள்ள 19 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது. இதன் மதிப்பு 9,50,000 ரூபாய் என தெரியவந்துள்ளது. நாளுக்கு நாள் கஞ்சா கடத்தல் அதிகரித்துள்ள நிலையில் தமிழகம் போதைப்பொருள் கடத்தலின் கும்பலின் தலைநகராக மாறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் கடத்தல் கும்பலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காததால் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கத்தில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட தலைமறைவு சரித்திர பதிவேடு குற்றவாளி பிடிபட்டார். கொலை, கொள்ளை, கட்ட பஞ்சாயத்து மற்றும் கஞ்சா விற்பனை உள்ளிட்ட வழக்குகளில் கைதாகி சிறைக்கு சென்று வெளியே வந்த 29 வயது ராஜேஷ் என்ற சரித்திர பதிவேடு குற்றவாளி தலைமறைவாக இருந்தார். இந்த நிலையில் பெரும்பாக்கத்துக்கு அருகே ரமேஷ் என்பவருக்கு கஞ்சா விற்க முயன்றபோது ராஜேஷ் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போதைப் புழக்கத்தின் கேந்திரமாக தமிழகம் மாறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.